வணக்கம் ரஜினி சார். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா நீங்க? நான் திருச்சில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓகே, ஓகே. ரஜினியை மிஞ்சும் அளவுக்கு உங்கள் நடிப்பு இருக்கின்றது. என்னங்க? ரஜினிகாந்தை மிஞ்சும் அளவுக்கு உங்கள் நடிப்பு இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஓகே. நன்றி. நீங்கள் எங்க இருக்கீங்க? சார் நான் ஈரோட்ல இருக்கேன் சார். இப்ப ஈரோடு ஈ இருக்கேன். ஈரோடு. இப்ப வெளியில எங்கேயும் ஆமாமா. புரோகிராம்ல இருக்கீங்களா? வீட்ல இருக்கீங்களா? இப்ப நான் சென்னையில இருக்கேன். சென்னையில இருக்கீங்க. ஆமாமாங்க. இவ்வளவு தூரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீது பற்றுள்ள நீங்கள், அவர் ஒரு ஆ. முறை கூட உங்களை சந்திக்க விரும்பவில்லையா? சார் நானு 2009ல சன் டிவில சூப்பர் டூப்பர் சூப்பர் போது எங்கள சந்திச்சாரு. சரி சார். ம். அவ்வளவு மறுக்க பார்த்தீங்கன்னா, அ இந்த ரஜினி பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினி நெறைய பேர் ரஜினி வந்தாங்கல்லங்க. ம், 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 ம். அது பார்த்துருப்பீங்களா மீடியாவுல? ஆமா. அது நான் தான் இப்ப நெறைய பேட்டி குடுத்தேன். நான் தான் டீம் ஃபார்ம் பண்ணீங்க. ம். நான் அந்த பண்ண அந்த அன்னைக்கு என்கிட்ட ஃபோன்ல பேசினாரு. அதாவது அ பார்த்தீங்கன்னா, நம்ம கராத்தே தியாகராஜன் இருக்காருல்லங்க. ஆமாமா. அவரு மூலியமா என்கிட்ட பேசினாரு. சரி, சரி. அவ்வளவுதான். இல்ல நீங்க இப்ப இவ்வளவு தூரம் ஒரு ஒரு திரையுலகத்தில் கேமரா முன்னால் நிக்கும் ஒரு ரஜினிகாந்தை விட அதிகமாக ஆ, ஆ. கேமராவுக்கு இல்லாமல் நேரடியாக நீங்க இப்ப நடிக்கிற நடிப்பு வந்து அவ்வளவு சிறமையா இருக்கு. சரி. ஓகே, ஓகே, ஓகே. அப்படி இருக்கும்போது உங்கள ஒரு ரஜினி வந்து அந்த ஒரு பாராட்டோ, நீங்க என்னோட ஆ. படத்துல நடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லலையா அவரு? இல்ல சார். அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்ல. ம். வேலைக்கு ஒண்ணும் கிடையாது. ஆ, ஆ, பார்த்தீங்கன்னா, நான் டிவில ரஜினி மாரி பண்ணியிருக்கேன். ஆ, இப்ப பக்கமா பார்த்தீங்கன்னா, இதுல சன் டிவில இது மருமகள் சீரியல்ல பண்ணியிருக்கிறேன். பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆமா, அதுல பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்யாவோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். சரி. ம். இப்போ விஜய் கூட ஜனநாயகம் படத்த பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனா எல்லாமே ரஜினி மாரி தான் பண்ணியிருக்கேன். ஓ! சரி. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, ஆ. இப்ப நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு போல என்னுடைய தோற்றம் இருக்கிறது அப்படின்னு எந்த திரைப்படத்து மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? சார் நான் அது சின்ன பையன்ல இப்படிதாங்க. அது சொல்ல தெரியல. அதாவது ம். அதாவது அந்த மைண்ட் செட் வரும்போதே ரஜினியே வந்துருச்சு எனக்கு. ஆனா சரி. தெரியல எனக்கு அது. இல்ல, இல்ல. அது ஒரு ஒரு ஏதாவது ஒரு திரைப்படம் உங்களுக்கு ஒரு இல்ல. முன் நானு படத்த வச்சு நான் மைண்ட் 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 அப்ப பண்ணல. ஆ. அதாவது தலைவரோட ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தனால எனக்கு அப்ப அந்த சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ம். மைண்ட் வந்துச்சு எனக்கு அவ்வளவுதான். சரி, சரி. அதான் இப்ப இந்த இந்த படத்துல இருந்து வந்தேன். ஆ. இந்த படத்துல ரஜினி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அது தெரியல. இல்ல எத்தனையோ இப்ப திரையுலகத்துல பார்த்தீங்கன்னா, அதிசய பிறவி ரசிகர் மன்றம், தர்மதுரை ரசிகர் ஆமா, மன்றம் ஆமா, அப்படின்னு ஆமா, இருக்காங்கல்ல. ஆமா, அது மாரி ஆமா. நீங்க வந்து எந்த ஒரு ரசிகர் மன்றத்த சார்ந்தவரா இருக்கீங்க? சார் நாங்க ஆரம்பிச்சது தர்மபுரி ரசிகமன்ற ஆரம்பிச்சோம். எது எது? ஆனா தர்மத்தின் தலைவன். ஆ, தர்மத்தின் தலைவன் ஆரம்பிச்சோம். ஆனா ஆ. நான் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். ஓ! சரி. அதாவது நான் 5வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் பக்கத்துல அந்த ராணுவ வீரர் ஷூட்டிங் எடுத்தாங்க. சரி, சரி. ராணுவ வீரன். அ சரி. ம். ஆமாமா. அப்ப நான் இப்ப நான் ஈரோட்டுக்குமே நான் பெருந்துறை ஸ்கூல்ல படிச்சேன். ம், ம். அப்ப நான் பஸ்ஸுக்கு நிக்கும்பொழுது வண்டியில ஷூட்டிங் வெளியில போக பார்த்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ம், ம். அப்பதான் பார்த்தீங்கன்னா ரஜினி மேல ஒரு பெரிய பற்று நம்மளுக்கு அதிகம். சரி, அதாவது சரி, இந்த சரி. படத்தினால தான் வந்துச்சு ம், ம், அப்படின்னு இல்ல. அது ம். அவரோட இதைய பார்த்து நமக்கு அப்படியே ஒரு மைண்ட் வந்துச்சு எனக்கு. அது இப்ப எனக்கு தெரியல எனக்கு. அதாவது எந்த மாரி எப்படி நம்ம அவர் கூட உள்வாங்கன்னு தெரியல எனக்கு அது தெரியல. இல்ல இப்ப நீங்க வந்து இப்ப ஆ, ரஜினிகாந்த் வந்து ஒரு கேமரா முன்னால நடிக்கிறாரு. அவரு ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு வச்சுக்கங்க. ஆமா. நீங்க கேமரா இல்லாம திரையில தோண்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூச்சம் ஏதாவது ஒரு இல்ல இந்த சார். மாரி அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவுமே இல்ல. எதுவுமே கிடையாது. அந்த இதே கூச்சம் இதே பிடிக்கிறது கொஞ்சம் கூட கிடையாது உங்களுக்கு. இதே ராணுவ வீரன் தான் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் அறிமுகமானார். ஆமா. ஆ, ஆ, அஹ் ஆ. ஆனா இப்ப ராணுவ வீரன் திரைப்படத்துல இப்படி இவ்வளவு தூரம் நீங்க நடிச்சு இவ்வளவு தூரம் ஒரு ஒரு ரஜினி இப்ப வந்து அக்கா மக ரத்தினமே அப்படின்னு ஒரு பாடல் நான் பார்த்தேன் நானு. சரி. அஹ் அது அஹ் இது பாத்தீங்களா? ஜோடிகிரி ஈ- பாத்தீங்களா? ஆமா ஈடு அது வந்து அசல் ரஜினிகாந்த் தான் உங்களே வச்சு கதாநாயகம் எடுக்கலாம் போல தெரியுது. புரியுதா உங்களுக்கு? ஓ, ரஜினி வந்து இப்போ 100 கோடி வாங்குறான்னா உங்களுக்கு ஒரு கோடி கொடுத்து எடுத்துடலாம் படத்தை. என்ன கொஞ்சம் லாங்ல வச்சு எடுக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அதான். இல்ல சார். நம்ம பெரும்பாலும் கன்னடியிலுமே பார்த்தா